இங்கே நிறைய பேர் பண்ணுற விஷயங்கள் என்னன்னா, அதெல்லாம் ஒரு பக்கம் ரெட்டு மாதிரி இது வேணும் போய் கேட்பாங்க. ஆனால் அதுதான் முக்கியன்றது தெரிய மாட்டேங்குது. அந்த அம்மாட்ட போனால், அம்மா நான் செஞ்சேம்மா, நான் இல்லைன்னு சொல்ல, நான் மனுஷனாக பிறந்துட்டேன்ல, எனக்கும் ஆசாபாசங்கள் உணர்வுகள் உண்டு, கிரக ரீதியான சேர்க்கைகளை ஏதோ ஒரு விஷயத்தில் நான் நடந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னா சொல்லம்மா, மன்னிக்கிறது உங்களுடைய தாய், நீங்கள் அம்மா அப்படி கொஞ்சம் பார்த்து செய்யுங்கம்மான்னு சொன்னால் கருணையே வடிவானுங்க அந்த அம்மா. உக்கிரமான தெய்வங்களுக்கு உண்மையிலே உள்ளுக்குள்ள சாந்தமான ஒரு சொரூபம் உண்டு. வெளியே பார்க்கறதுக்கு உக்கிரமாக இருந்தாலும் ரொம்ப அமைதியான ஒரு மனசு அவங்களுக்கு உண்டு. உங்களை நீங்கள் போனோடனே யோசிப்பாங்க, நம்ம பையன் நம்ம கிட்ட கேட்டானே, நம்ம பொண்ணு நம்ம கிட்ட கேட்டுச்சு, எப்படி விட்டுறது, ஏதாவது ஒரு வழி காமிப்பேருன்னு சொல்லிட்டு நம்மளை அலசி ஆராய்ந்து தீராந்து ஏதாவது ஒரு சின்ன சொல்யூஷன் ஆகுது. நாம் தனிப்பட்ட உணர்வு சார்ந்த விஷயத்தில் நம்ம உணரக்கூடிய வகையில் அதை கொடுத்துருவாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த கோயிலுக்கு வந்து கிடச்சிருக்குன்னா, எனக்கு அன்றைக்கி சொல்லும்போதே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உண்மையில் என்னடா இது இறைவா, நீ கடவுளை ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க சொல்லுவாங்கல்ல, அது இப்போ போக போக அனுபவத்தில் பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒருத்தரை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேச வச்சோ ஏதோ விஷயத்தை அந்த தெய்வங்கள் பண்ணும். அதை பற்றி பேச இன்றைக்கி இப்போ இன்றைக்கி நம்ம அங்காள பரிமேத்தை பற்றி பேசுகிறேன்னா கொடுப்புனெல்லாம் பேச முடியாது. ஒரு சில இறைவனைகளை பற்றி இப்போ முருகப்பெருமானெல்லாம் சாதாரணமாக கொடுப்புனெல்லாம் பேச முடியாது. இது சக்தியினுடைய சொரூபம். இந்த அம்மா நம்ம 108 பீடங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு இணையான சக்தி நம்ம ஊரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வருக்கு உண்டு. Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com.